வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழக அரசுடைய திட்டங்கள் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பிடிஎஃப் வந்து ஒரே பிடிஎஃபாக இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. நம்ம டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே, அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீலகிரி வரையாடு திட்டம். இது என்ன அப்படின்னா, நம்முடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடு அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு தொடங்கிய திட்டம் தான் இது. இது 2023 ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதோடைய காலம் 2022 ஆண்டிலிருந்து 2027 ஆண்டு வரைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த திட்டத்தை தொடங்கினதே 2023, அப்புறம் எப்படி இந்த காலம் 2022 ஆரம்பிக்கும் அப்படின்னா, இது 2022 ஆண்டிலிருந்தே நீலகிரி வரையாடை பாதுகாக்கிறதுக்காக சில செயல்பாடுகளை பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இந்த திட்டத்தில் கடைசியில் இணைத்துருவாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதற்கான தொடக்க நிகழ்ச்சி சென்னையில் தலைமை செயலகத்தில் தான் நடைபெற்றது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வரையாடுகளை கணக்கெடுக்கிறது, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத கண்டறிகிறது, அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது. இந்த நீலகிரி வரையாடு திட்டம் இதை செயல்படுத்துறதுக்காக உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, 4 முழுநேர திட்ட இயக்குனர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 4 முதுகலை ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மூத்த விஞ்ஞானி இருப்பார். இந்த வரையாடு திட்ட பணிகளை செயல்படுத்துறதுக்காக கோவையில் திட்ட அலுவலகம் வந்து அமைத்திருக்காங்க. அப்புறம் நீலகிரி வரையாடு தினம் அது அக்டோபர் 7ஆம் தேதி. இது டாக்டர் ERC டேவிடார் இவருடைய பிறந்த தினம். யார் இவர் அப்படின்னா, இவர் நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவருடைய பிறந்த தினத்தை நீலகிரி வரையாடு தினமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. நீலகிரி வரையாடு இது IUCN பட்டியலில் அழிந்து வரும் உயிரினம் அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்காங்க. என்டேஞ்சர்ட் அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்காங்க. IUCN அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது, இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச சங்கம். அடுத்தது மிஷன் இயற்கை திட்டம். இது என்ன திட்டம்னா, இது பள்ளிகளில் மாணவர்கள்கிட்ட இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திட்டம் தான் இது. இது 2022-23 கல்வியாண்டில் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. பள்ளிகளில் பசுமை அமைச்சரவைகளும் உருவாக்குவாங்க. இதோடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள்கிட்ட நீங்கள் தான் சுற்றுச்சூழல் அமைச்சர், அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களெல்லாம் பண்ணுவாங்க, சில செயல்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு முறை, கழிவு மேலாண்மை, விழிப்புணர்வு பேரணிகள் இதெல்லாம் நடத்துவாங்க. சிறந்த 5 பள்ளிகளில் 25 மாணவர்களுக்கு விருது வழங்குவாங்க. இதோடைய கீழே 2023-24 கல்வியாண்டில் தமிழக பள்ளி கல்வித்துறை வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா அப்படிங்கிற அமைப்புடைய துணையின் மூலமாக இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது நீங்கள் நலமா திட்டம். இது என்னென்னா, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து நேரடியாக மக்கள்கிட்டே கால் பண்ணி கேட்பார், அரசுடைய திட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேருதா இந்த மாதிரி. ஓகே, இது 2024 ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நடந்தது. இப்போ அரசுடைய திட்டங்களுடைய பயன் குறித்து பொதுமக்கள் கிட்ட கேட்டு அறிகிறது தான் இந்த திட்டம். இதை யார் கேட்பாங்க அப்படின்னா, முதல்வர் கேட்பார், அமைச்சர்கள் கேட்பாங்க, தலைமை செயலர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் துறை செயலர்கள் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழக அரசுடைய தலைமை செயலர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஓகே, இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட வேகமாக சென்று சேருதா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறது தான். ஓகே, இது 2024 ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் அரசுடைய சேவைகள் மக்கள்கிட்ட விரைவாக போகிறதா அப்படிங்கிறத பார்க்குறது, அதே மாதிரி அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு விரைவாக சென்று சேருதா அப்படிங்கிறதையும் பார்க்குறது தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முகாம் நடக்கும். அப்போ மக்கள் வந்து அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இதே மாதிரி இது சென்னையை தவிர வேறு எல்லா பகுதிகளிலையும் நடைபெறும். மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் காலை 9 மணிலிருந்து மறுநாள் காலை 9 மணி வரைக்கும் வட்ட அளவில் தங்கி ஆய்வு செய்வாங்க. அதுவுமே இதில் சிறப்பு தான். அடுத்தது கள ஆய்வில் முதல்வர் திட்டம். இது பார்த்திங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல, இந்த முதல்வரே நேரடியாக போய் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, நிர்வாகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது தான் இது. ஓகே, இதில் முதல்வர் இன்னும் சிலரை கூட்டிகிட்டு போவாங்க. அது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டம் 2023 ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி தொடங்கி வச்சுருந்தாங்க. இதில் முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாகவே சென்று ஆய்வு நடத்துவார். இதில் முதல்வர், முக்கிய அமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள், அப்புறம் துறை தலைவர்கள் கூட தான் முதல்வர் வந்து மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு பண்ணுவார். இதில்
முதல்வர் வந்து நிவாரண பணிகளையும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட பணிகளையும் ஆய்வு பண்ணுவார். அடுத்தது உங்கள் தொகுதியில் முதல்வர். இது 2021 ஆண்டு மே 7 தொடங்கியிருந்தாங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து முதல்வராக பதவியேற்கும் போது போட்ட முக்கியமான 5 கையெழுத்தில் ஒன்று தான் இந்த கையெழுத்து. ஓகே, இது மனுக்களுக்கு 100 நாட்களிலேயே விரைவாகவே தீர்வு வழங்குற ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது பின்னாட்களில் வேறு ஒரு திட்டத்தை கூட இணைத்திருப்பாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது மக்களுடன் முதல்வர் திட்டம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அதனால் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்துங்க, அதில் வந்து தெளிவாக பார்த்துங்க. ஓகே, எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்க பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இதுவுமே அரசுடைய சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான். இதில் சிறப்பு முகாம்கள் மூலமாக இதை வந்து நடத்துவாங்க. ஆனால் இது வந்து நகர்ப்புறங்களுக்கானது. இது எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா 2023 ஆண்டு டிசம்பர் 18 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா கோவையில் தான் நடந்தது. முதல்வர் ஸ்டாலினுடைய நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் முகவரி அப்படிங்கிற துறைக்கு கீழே தான் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது இது நம்ம பார்த்தோம், இது நகர்ப்புறங்களில் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் இதே திட்டம் தான், ஆனால் ஊரக பகுதிகளில் தொடங்கியிருக்காங்க. அது இந்த ஆண்டு ஜூலை 11 தான் தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் பாளையம் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது முதல்வரின் முகவரி. நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் முதல்வரின் முகவரி அப்படின்னு. இங்கே பார்த்துருந்தோம்ல, முதல்வரின் முகவரி துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு. அந்த முதல்வரின் முகவரி துறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது 2021 ஆண்டு நவம்பர் 16 தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மக்களுடைய குறைகளை கேட்கறது, அதுக்கப்புறம் அதை சரி செய்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் முதல்வரின் முகவரி அப்படிங்கிற துறை. இது நம்முடைய முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இந்த துறை வந்து செயல்படும். இதில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு, உங்கள் தொகுதியில் முதல்வர், இந்த மாதிரி மக்களுடைய குறை தீர் திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உருவாக்கிட்டாங்க. நம்ம சொல்லியிருந்தோம்ல, உங்கள் தொகுதியில் முதல்வர், இதை வந்து வேற ஒரு திட்டத்து கூட இணைக்கிறாங்க அப்படின்னு. அது இந்த திட்டம் தான். ஓகே, இதில் ஒரு உதவி எண் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1100 அப்படிங்கிறது தான். இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொல்லலாம். அடுத்தது முதல்வரின் புத்தாய்வு திட்டம். இது என்னென்னா, நம்முடைய தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய திறமையான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள தமிழக அரசுடைய நிர்வாக பணிகளில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிற ஒன்று பண்ணுறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். 2022 ஆண்டு செப்டம்பர் 29 இதை தொடங்கியிருந்தாங்க. இது எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, சென்னையில் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் தான் இதற்கான தொடக்க விழா நடந்தது. இப்போது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திறன்மிகு இளைஞர்களுடைய ஆற்றல் திறன்மையை பயன்படுத்தி அரசுடைய நிர்வாக செயல்முறைகளில் அவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதில் மாணவர்களை தேர்வு பண்ணுவாங்க. 30 பேரை தேர்வு பண்ணுவாங்க. எப்படி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா, 3 கட்டங்களாக தேர்வு நடத்தி தான் தேர்வு பண்ணுவாங்க. இவங்களுக்கு 30 நாட்கள் வந்து பயிற்சி வழங்குவாங்க. திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் தான் வந்து பயிற்சி வழங்குவாங்க. 2 ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 65,000 வச்சு கொடுப்பாங்க. அப்போ 2 ஆண்டுகள் இவங்களை வைத்து தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்துவாங்க. இதை தவிர இதர செலவினங்களுக்காக ரூபாய் 10,000 வந்து இவங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்தது நியாய விலை கடை பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டம். இது எதற்காக அப்படின்னா, சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லூஸில் விற்கும்போது கள்ளச்சந்தையில் அந்த ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க அப்படியே வித்துடுறாங்க. அதற்காக தான் பாக்கெட்டில் அடைத்து விநியோகம் செய்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது 2024 ஆண்டு ஆகஸ்ட் 1 தொடங்கியிருக்காங்க. இது எங்கே முதல்ல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, சேலத்தில் ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலை கடையில் தான் தொடங்கியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் நியாய விலை கடை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறது தான். முதல் கட்டமாக நம்ம தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளில் தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா, பவானி ஆற்றில் எக்ஸ்ட்ரா எடுக்கும்ல உபரி நீர், அதை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புகிற ஒரு திட்டம் தான் இது. இது எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17 தொடங்கியிருந்தாங்க. பவானி ஆற்றில் இருக்கிற உபரி நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புகிற திட்டம் தான் இது. இதன் மூலமாக பயன்பெறுற மாவட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு. இதில் ஏரி, குளங்கள், குட்டைகளுக்கு குழாய்கள் மூலமாக நீரை கொண்டு நிரப்புவாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, விவசாயத்திற்காக பயன்படுற கிணறுகள், ஆழ்துளை கிணறுகளுடைய நீர்மட்டம் தானாகவே உயரும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், இங்கே வந்து நம்ம தண்ணியை நிரப்பிட்டோம் அப்படின்னா இங்கே இதோடைய அடியில் தானாகவே தண்ணி வந்து உயர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இவங்க செயல்படுத்துகிறாங்க.
ஓகே, இதோடைய நடைமுறை பாருங்க. பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டுடைய கீழ்ப்புறத்திலிருந்து நீர் எடுப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா ஆண்டொன்றுக்கு 1.50 டிஎம்சி நீர், வினாடிக்கு 250 கன அடி வீதமாக 70 நாட்களுக்கு நீரேற்று முறையில் அனுப்புவாங்க. அதாவது இப்போ மேலேருந்து கீழே நீர் அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து பம்பு மூலமாக அனுப்ப வேண்டாம், ஜஸ்ட் பைப் மூலமாகவே அனுப்பலாம். ஆனால் இது கீழேருந்து மேலே அனுப்புகிறாங்க, கீழ்மட்ட பகுதியிலேருந்து மேல்மட்ட பகுதிக்கு அனுப்புகிறாங்க. அதனால தான் நீரேற்று முறை, அதாவது பம்ப் பண்ணி அனுப்புகிறாங்க. 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடியில் குழாய் பதிப்பின் மூலமாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்புவாங்க. இப்போ நம்ம பார்த்துருந்தோம் கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் வறட்சி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தான் அனுப்புவாங்க. ஓகேவா, நமக்கு இந்த 3 மாவட்டங்களுடைய பேர் முக்கியமாக பார்த்துங்க, ஏன்னா அது கேட்க வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக 1045 ஏரிகள், குளம், குட்டைகளுக்கு வந்து இந்த நீரை நிரப்ப போகிறாங்க. அடுத்தது சிங்கார சென்னை 2.0 திட்டம். இது 2021-22 தமிழ்நாடு நிதிநிலையில் அறிவிச்சிருந்தாங்க. இது சென்னையுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துகிற திட்டம் தான். இதே திட்டத்துக்கு ப்ராஜெக்ட் ப்ளூ அப்படிங்கிற ஒன்று பண்ணுறாங்க. இது என்னென்னா கடல் சார்ந்த திட்டங்கள் தான், கடற்கரைகளை மேம்படுத்துறது, கடல்களை மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ அப்படிங்கிறது. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருந்தார் 1996 ஆண்டுலேருந்து 2002 ஆண்டு வரைக்கும். அந்த டைமில் தான் சிங்கார சென்னை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு முறைகளில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தலை. அதுக்கப்புறம் இப்போது 2021-22 தமிழ்நாடு திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் சிங்கார சென்னை திட்டம் 2.0 அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போது 2024-25 நிதிநிலை அறிக்கையில் இதற்காக ரூபாய் 500 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வட சென்னை வளர்ச்சி திட்டம். இது 2023-24 தமிழக நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, இதில் 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் இதற்காக 1000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. இதோடைய பேர்லேயே இருக்குது, இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வட சென்னையை வந்து வளர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இது. ஓகே, இதில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வட சென்னையில் இருக்கிற தங்க சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 219 திட்டப்பணிகளை தொடங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரூபாய் 116 கோடி மதிப்பில் 6 புதிய திட்டப்பணிகள் வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். இது என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் இருக்காங்கல்ல, அதாவது SC ST இருக்காங்கல்ல, அவங்களுடைய மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம் தான் இது. அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்துவாங்க. அதாவது அவங்க தங்கி இருப்பாங்கல்ல, அவங்க தங்கி இருக்கிற அந்த குடியிருப்புகளில் அடிப்படை வசதியை மேம்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து சமூக வளர்ச்சி, இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த திட்டம். இது 2023-24 தமிழக பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தாங்க. இதில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 1000 கோடியில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இதில் முதல் கட்டமாக 2023-24 நிதியாண்டுக்கு ரூபாய் 200 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது தொல்குடி திட்டம். இது பழங்குடியினர்களுக்கான திட்டம். இதை பற்றி பார்க்கலாம். இது இந்த ஆண்டு பட்ஜெட், அதாவது 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் தான் அறிவிச்சிருந்தாங்க. இது பழங்குடியின பகுதிகளில் சாலை மேம்பாடு, அதுக்கப்புறம் குடிநீர் மற்றும் வீட்டு வசதி இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான். இந்த திட்டம் வந்து அடுத்த 4 ஆண்டுகளுக்கு செயல்படும். ரூபாய் 1000 கோடி மதிப்பில் தான் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது கனவு இல்ல திட்டம். ஆக்சுவலி கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இது கனவு இல்ல திட்டம், ரெண்டுமே வேறு வேறு, நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கனவு இல்ல திட்டம் இது 2021 ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி அறிவித்திருந்தாங்க. இது நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய பிறந்த தினம் அன்னைக்கு தான் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்ன திட்டம் அப்படின்னா நம்முடைய தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்குகிற ஒரு திட்டம் தான் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது. இது 2022 ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி மறுபடியும் நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் முதல் முறையாக வீடு வழங்கியிருந்தாங்க. யாருக்கு வீடு வழங்குவாங்க அப்படின்னா ஞானபீடம், சாகித்ய அகாடமி விருது, இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான எழுத்து தொடர்பான விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு இந்த வீடு வழங்குவாங்க. அவங்க வசிக்கிற மாவட்டத்திலேயோ அல்லது அவங்க விரும்புகிற மாவட்டத்திலேயோ தமிழக அரசு மூலமாக வீடு வழங்கப்படும். அடுத்தது கலைஞரின் கனவில்லம் திட்டம். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 2024-25 தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா குடிசை இல்லாத தமிழ்நாடு 2030 அப்படிங்கிறது. அதாவது 2030 ஆண்டுக்குள்ளாடி நம்முடைய தமிழ்நாடை குடிசை இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இதற்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டுறதுக்காக இலக்கு வச்சுருக்காங்க. இதை முதல் கட்டமாக 2024-25 நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. இதில் ஒரு வீடுடைய மதிப்பு ரூபாய் 3.50 லட்சமாக இருக்கும், 3.5 லட்சமாக இருக்கும்.
இதில் சொந்த நிலத்தில் குடிசை வீடுறவங்களுக்கு மட்டும்தான் வீடு கட்டி கொடுப்பாங்க. இவங்களே, அதாவது தமிழக அரசே நிலம் எல்லாம் வாங்கி கட்டி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வீடெல்லாம் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிலம் இருக்கணும், சொந்தமாக வீடு வைக்கிறதுக்காக நிலம் இருக்கணும், அப்படின்னா தான் வீடு வந்து கட்டி கொடுப்பாங்க. அடுத்தது இமைகள் திட்டம். இது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டம். இதை பற்றி பார்க்கலாம். 2024 ஆண்டு ஜூன் 23 தான் இதை தொடங்கி வச்சுருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாலியல் குற்றங்கள்லேருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையுடைய வடக்கு மண்டலம் சார்பாக தான் அறிமுகம் பண்ணுறாங்க. தமிழக காவல்துறையுடைய வடக்கு மண்டலம் அப்படின்னா அது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இந்த பகுதிகள் எல்லாமே வரும். இது பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை வந்து முறையாக வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது இதோடைய நோக்கம். அதே மாதிரி 60 நாட்களில் குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதோடைய நோக்கம்தான். இப்போது ஏன் முறையாக வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க மேலே யாராவது வந்து பாலியல் ரீதியில் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி சின்ன குழந்தை தானே, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதுங்க, அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரம் இதனால் அந்த குற்றங்கள் பண்ணுறவங்களுடைய மனம் வந்து ஓகே, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதை முறையாக வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து எதிர்காலத்தில் நடைபெறாதுல்ல, அதுதான். அடுத்தது காவல் கரங்கள் திட்டம். இது என்ன அப்படின்னா, சென்னையில் ஆதரவற்று சுற்றி திரிவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை வந்து உதவி பண்ணுற திட்டம் தான் இது. 2021 ஆண்டு ஏப்ரல் 21 தொடங்கியிருந்தாங்க. இது எந்த ஏரியாவுக்கு அப்படின்னா சென்னைக்கு மட்டும்தான். இவங்க ஒரு முழக்கம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மனிதம் போற்றுவோம், மனித நேயம் காப்போம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது சென்னை காவல்துறை தான் இதை செயல்படுத்துகிறாங்க. இதில் கைவிடப்பட்ட நபர்கள், முதியோர், மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையோரம் சுற்றி திரிகிறவங்க, இவங்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கு சிகிச்சை வழங்குவாங்க. அடுத்தது மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இயக்கம். இப்போ ஏன் வெறும் மஞ்சப்பை அப்படின்னு இல்லாமல் மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி மஞ்சப்பை தானே பயன்படுத்திட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் பேக்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ மீண்டும் அந்த மஞ்சப்பைக்கே திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இது 2021 ஆண்டு டிசம்பர் 23 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தான் நடந்தது. இதை வந்து பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை தவிர்க்கிற வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தான் இந்த திட்டம். இப்போ அதற்கு மாற்றுதலாக துணிப்பைகளை உபயோகிக்கிற பழக்கத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளே கூட துணிப்பைகளை பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு. நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணாமல் துணிப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயும் இந்த சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மேம்படும். ஓகே, அடுத்தது ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். இது என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நிறைய விவசாயிகள்லாம் சேர்ந்து அவங்க நிலத்தில் மொத்தமாக ஒரே ஒரு பயிரை மட்டும் பயிரிடுற மாதிரி ஒரு திட்டம். இதை பற்றி பார்க்கலாம். இது 2024-25 வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. இதோடைய நோக்கம் 15% 20% மகசூலை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்திலையும் எந்த பயிர் அதிகமாக சாகுபடி செய்யப்படுதோ அந்த பயிரை தேர்ந்தெடுத்து பயிர் செய்வாங்க. அதே மாதிரி அருகருகே பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளை ஒருங்கிணைந்து 5-10 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து ஒரே பயிரை வந்து விதைப்பாங்க. இப்போ இதன் மூலமாக மகசூல் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பயிரை விதைச்சதுலேருந்து அறுவடைக்கும் வரைக்கும் வேளாண் சம்பந்தமான தொழில்நுட்ப ஆலோசனைகள் வந்து வழங்குவாங்க. இது தமிழகத்தில் 15,280 வருவாய் கிராமங்களில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. அடுத்தது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். இப்போ நம்ம தமிழில் படிச்சிருப்போம், மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் அப்படிங்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற உயிரெல்லாம் நம்ம மண்ணுயிர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது என்ன திட்டம் அப்படின்னா, பசுந்தாள் உர விதைகள் இருக்குல்ல, அதை வந்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கிறது தான். இது எப்படின்னு பார்க்கலாம். இது 2024 ஆண்டு ஜூன் 12 தொடங்கியிருந்தாங்க. எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, சென்னையில் தலைமை செயலகத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணோம் அப்படிங்கிறது. பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு என்னென்னா, இப்போது அந்த விதைகளை வந்து விதைக்கிறாங்க அப்படின்னா அதில் சில தாவரங்கள் வரும். அந்த தாவரத்தை அறுவடை பண்ணி பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த தாவரத்தை மறுபடியும் அந்த நிலத்திலேயே போட்டு வந்து உழலாம். இதனால் எதிர்காலத்தில் விதைக்கிற பயிர்களுக்கு இந்த தாவரம் வந்து ஒரு உரமாக இருக்கும். அதற்கான ஒரு விதைகள் தான் இது. ஓகே, இப்போ இதற்காக ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை வந்து விவசாயிகளுக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து வழங்கியிருந்தாங்க.
அதே மாதிரி இதே திட்டத்துக்கு கீழே குறைந்த வாடகையில் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டோவேட்டர்கள் எல்லாமே வழங்குவாங்க. அடுத்தது தமிழ்நாடு 360 அப்படிங்கிற ஒரு டேஷ்போர்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய போர்ட்டலுக்குள்ளாடி போன உடனே நம்ம இதுலேருந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை பார்க்கலாம், இதுலேருந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் பார்க்கலாம், இதுலேருந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலாம், இப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி நம்முடைய முதல்வருக்காக தொடங்கப்பட்ட ஒரு டேஷ்போர்டு தான் தமிழ்நாடு 360 அப்படிங்கிறது. ஓகே, இது 2021 ஆண்டு டிசம்பர் 23 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க நிகழ்ச்சி சென்னையில் தலைமை செயலகத்தில் தான் நடந்தது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் மற்றும் பணிகள் இதோடைய செயல்பாடுகள் பற்றி நம்முடைய முதல்வர் இருந்த இடத்திலிருந்தே தகவல் பலகையை வைத்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையினால தான் இது தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி. இது எதற்காக அப்படின்னா, சில நேரங்களில் நம்மளுடைய சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்டில் சிலர் வந்து பேரை மாற்றி அவங்களுடைய சொத்து மாதிரி எழுதி அதில் மோசடியிலெல்லாம் ஈடுபடுறாங்க. அப்போ இதற்காக தான் நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருந்தாங்க. இது 2023 ஆண்டு ஜூன் 13 தொடங்கியிருந்தாங்க. இதில் பதிவு செய்யப்பட்ட சொத்து, அதுக்கப்புறம் திருமண பதிவு உள்ளிட்ட ஆவணங்களை எல்லாம் திருத்த இயலாத அளவில் நிரந்தர ஆவணங்களாக வந்து மாற்றுவாங்க. பத்திரப்பதிவு துறையினால் அளிக்கப்பட்ட ஆவணங்களையும் யாருமே திருத்தி மோசடியில் ஈடுபட முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக உருவாக்குவாங்க. அடுத்தது பெட்டகம் அப்படிங்கிற ஒரு ஆப் அப்படிங்கிற ஒரு செயலி. இது வந்து 2023 ஆண்டு ஜூன் 13 தொடங்கியிருந்தாங்க. இந்த செயலி மூலமாக தங்களுடைய சேவை சான்றிதழ்கள், அப்புறம் கல்வி சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல்கள் இதெல்லாமே பாதுகாப்பாகவே ஷேர் பண்ண முடியும், பாதுகாப்பாகவே வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது திருக்கோயில் செயலி. இது வந்து நம்ம கோயில் சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கும். இதை பற்றி பார்க்கலாம். இது 2023 ஆண்டு மே 18 தொடங்கியிருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் பற்றி பல்வேறு தகவல்கள் வந்து அறிய முடியும். அதாவது அந்த கோயிலுடைய தல வரலாறு, அடுத்தது கட்டண விவரம், திருவிழாக்களுடைய தகவல்கள், அதுக்கப்புறம் அன்னதானம், அடுத்தது கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை அளிக்கிற அம்சங்கள், இது எல்லாத்தையுமே செயலியில் இணைத்திருக்காங்க. நம்ம இந்த செயலி மூலமாகவே கோயிலுடைய திருப்பணிக்காக நன்கொடை வந்து அனுப்பிக்கலாம், யூபிஐ மூலமாக அனுப்பிக்கலாம். அடுத்தது இல்லம் தேடி வரும் கோயில் பிரசாதம் அப்படிங்கிற திட்டம். அதுவுமே இதே தினம், அதாவது 2023 மே 18 தான் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, தமிழக கோயிலுடைய பிரசாதங்கள் எல்லாம் தபால் துறை மூலமாக பக்தர்களுடைய வீடுகளுக்கே அனுப்பிடுவாங்க. முதல் கட்டமாக 48 முதல் நிலை திருக்கோயில்களில் பிரசாதங்களை தபால் மூலமாக அனுப்புகிற திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் வறுமை நிலைமையில் இருக்கிறவங்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இது. இது 2024 ஆண்டு ஜூன் 19 தொடங்கியிருந்தாங்க. முதல் கட்டமாக சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இதில் 2024-25 நிதிநிலை தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் இருக்கிற 5 லட்சம் ஏழை குடும்பத்தினரை வறுமையிலிருந்து மீட்கிறதுக்கான நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது. நிதி ஆயோக்குடைய அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்கள் வெறும் 2.2% மட்டும்தான். ஆனால் அவங்களையும் நம்ம வந்து வறுமை நிலைமையிலிருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில திட்டங்கள் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். அடுத்தது வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம். இது என்ன அப்படின்னா, ஆதரவற்ற விலங்குகள்லாம் இருக்குல்ல, அதற்கு வந்து உணவு இதெல்லாம் கொடுக்கறது தான். ஓகே, இது 2023 ஆண்டு ஜனவரி 16 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க நிகழ்வு சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் தான் நடந்தது. இது 2022-23 நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ரூபாய் 20 கோடியில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க. இதில் ஆதரவற்ற விலங்கு, அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட விலங்கு, காயமடைந்து தெருவில் சுற்றி திரிகிற பிராணிகள், இதற்கெல்லாம் உணவு, தங்குமிடம், அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை வழங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாய்கள் இதற்கெல்லாம் வந்து கருத்தடையும் பண்ணுவாங்க. அடுத்தது அரசு சாரா தொழில். இதில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசே வந்து நேரடியாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், பிராணிகள் துயர் துடைப்பு சங்கங்கள், பிராணிகள் சேவை நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே இதை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிதி உதவி பண்ணி இதையும் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்கம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவா டிஎன் மிஷன் அப்படிங்கிறது. இது இப்போ இதோடைய பேரை மாற்றிட்டாங்க, ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
இப்போ பாருங்கள், இது 2021ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பில் தொடங்கின ஒரு திட்டம் தான் இது. இதோடைய அடிப்படையில் நிதி வழங்குவாங்க. அந்த நிதிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஆரம்ப கட்ட ஆதார நிதி அப்படிங்கிறது. இங்கிலீஷில் டான்சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. டான்சீட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையான 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் வைத்து தமிழக அரசு காசு கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்டார்ட் அப் தமிழா அப்படிங்கிறது. இது ஒரு ரியாலிட்டி ஷோ. நமக்கு நீயானா எல்லாம் இருக்குல்ல, அதுவுமே ரியாலிட்டி ஷோ தான். அதே மாதிரி இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இது 2023ஆவது ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது தொழில் முனைவோருக்கான ரியாலிட்டி ஷோ. அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக இளைஞர்களுக்கு புத்தாக்க கண்டுபிடிப்பு, புத்தொழில் குறித்த விழிப்புணர்வு இதெல்லாம் வல்லுநர்கள் மூலமாக வழங்குவாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் கூட இந்த ஸ்டார்ட் அப் தமிழா அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலே இருக்குது. நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். இது ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற அமைப்பு தான் இதை நடத்துகிறாங்க. நம்ம இங்கே பார்த்துருந்தோம்ல இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிறது, அந்த அமைப்பு தான் இதை நடத்துகிறாங்க. அடுத்தது நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய கலைகள் இருக்குல்ல, அந்த கலைகளை இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதே நேரம் நம்முடைய பாரம்பரிய கலைகளும் அழியாமல் இருக்கும். ஓகே, நீயே உனக்கு ராஜா திட்டம். இது 2023ஆவது ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க நிகழ்வு எங்கே நடந்ததுன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தான் நடந்தது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்துடைய பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி அழிந்து வர்ற மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கணும் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா கலை ஆர்வம் கொண்ட இளைஞர்களை கலை தொழில் முனைவோராக மாற்றிடுவாங்க. இதில் எங்கெங்கே என்னென்ன பயிற்சி வழங்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம், அது பார்த்துங்க. தஞ்சாவூரில் தலையாட்டு பொம்மை பண்ணுற பயிற்சி, அதுக்கப்புறம் ஓவியம் வரைகிற பயிற்சி வழங்குவாங்க. ராமநாதபுரத்தில் பனை ஓலை கலைத்திறன் இது வழங்குவாங்க. பனை ஓலையிலே பார்த்திங்கன்னா நிறைய பண்ணலாம், பெட்டி இந்த மாதிரி நிறைய பண்ணலாம்ல, அது சம்மந்தமான கலைத்திறன் பயிற்சி ராமநாதபுரத்தில் வழங்குறாங்க. கடல் சிப்பி கலைத்திறன் இது இதற்கான பயிற்சி தூத்துக்குடியில் வழங்குறாங்க. அப்புறம் களிமண், காகிதம், மட்பாண்டபம், சாயம் இது சம்மந்தமான கலைத்திறன் தொடர்பான பயிற்சி எல்லாமே மதுரையில் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா பத்தமடை பாய் மற்றும் மட்பாண்டம் இது சம்மந்தமான கலைத்திறன் பயிற்சி வழங்குறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பயிற்சி பெறுறவங்களுக்கு மாதம் உதவித்தொகையாக 12,500 ரூபாய் வழங்குவாங்க. அதுதான் இதில் சிறப்பே. அடுத்தது வளர் 4.0 அப்படிங்கிற ஒரு வலைத்தளம். இது என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நிறுவனங்கள் இருக்குது, இப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவை வழங்குறவங்களுடைய விவரம் தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேவை, அதாவது எனக்கு டெய்லி தண்ணி போடுறவங்களுடைய தண்ணினா வாட்டர் கேன் போடுறவங்களுடைய நம்பர் வேணும், அவங்களுடைய விவரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட சிப் மட்டும் வேணும், இந்த சிப் இருந்ததுன்னா என்னுடைய தொழில் பண்ண முடியும் அப்படின்னா அது சம்மந்தமாக அந்த சேவை உங்களுக்கு எங்கே கிடைக்கும், அது சம்மந்தமான விவரங்கள் எல்லாமே இந்த வளர் 4.0 அப்படிங்கிற வலைத்தளத்தில் இருக்கும். இது 2022ஆவது ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையினால் தான் இது தொடங்கப்பட்டது. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களுடைய விவரங்கள் எல்லாமே இந்த வலைத்தளத்தில் இருக்கும். அடுத்தது தோழி பெண்கள் தங்கும் விடுதி. இது என்னென்னா பெண்களுக்கான விடுதி தான். பணிபுரிகிற மகளிர் விடுதிகள், அதாவது பணிபுரிவாங்க எல்லா பெண்கள், அவங்களுக்கான மகளிர் விடுதிகள் தான் இது. 2023ஆவது ஆண்டு ஜூலையில் தொடங்கியிருந்தாங்க. இது எந்த நிறுவனம் சார்பில் அமைக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்துக்குள்ள தான் அமைக்கிறாங்க. இது நம்முடைய தமிழக அரசு கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் தான். இந்த விடுதிகள் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப குறைந்த விலையிலையும் இருக்கும். இது இப்போது 9 மாவட்டங்களில் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் அது அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, பெரம்பலூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம் இந்த மாவட்டம். ஓகே, அடுத்தது டிஎன் ரைஸ் திட்டம். இது ரொம்ப முக்கியமான திட்டம். இது என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎன் ரைஸ் அப்படிங்கிற திட்டம். டிஎன் ரைஸ் இதோடைய விரிவாக்கம் தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் அப்படிங்கிறது தான். தமிழில் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு புத்தொழில் உருவாக்கு நிறுவனம் அப்படிங்கிறது. இது இந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வச்சுருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஊரக பகுதிகளில் பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறதுக்காக அவங்கள ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது தான். இது அதே மாதிரி அவங்க தொழில் முனைவராக மாறதுக்காக வழிகாட்டுதல் வழங்குவாங்க. அதுக்கப்புறம்
நிதி மேலாண்மை வழங்குவாங்க. எப்படி நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம், எதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் தொடங்கியிருக்காங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2017ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. உலக வங்கியுடைய உதவியின் மூலமாக இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, கிராமப்புற பகுதிகள் இருக்குல்ல, அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அதே மாதிரி கிராமப்புற பகுதிகளில் வருவாய் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஓகே, இப்போது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இது எந்த வங்கியுடைய உதவி மூலமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது, உலக வங்கியுடைய உதவி மூலமாக. அதனால தான் இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிற திட்டத்திற்கும் உலக வங்கியுடைய உதவி மூலமாக தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது என்ன அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த மக்களை தொழில் முனைவோராக மாற்றுறதுக்காக கடன் வழங்குற திட்டம். இது 2023ஆவது ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது சென்னை வர்த்தக மையத்தில் தான் இதற்கான தொடக்க விழா நடந்தது. இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களை தொழில் முனைவோராக மாற்றுறது, அதற்காக அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குற ஒரு திட்டம். ஓகே, இதில் 55 வயதுக்குட்பட்டவங்க புதிதாக தொழில் தொடங்குறதுக்காக ரூபாய் 1.5 கோடி வரைக்கும் கடன் பெறலாம். இதில் அவங்க மொத்த திட்டத்தில் 65% வந்து வங்கி கடனாக ஏற்பாடு செய்யப்படும். அதாவது இப்போது ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா 1 கோடி தேவைப்படுது அப்படின்னா அதில் வந்து 65 லட்சம் வந்து வங்கி கடனாக தமிழக அரசை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. மீதம் இருக்கிற 35%, மீதி இருக்கிற 35 லட்ச ரூபா வந்து அரசுடைய பங்காக மானியமாக வழங்கிடுவாங்க. கவர்மெண்ட் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. இது ரொம்ப முக்கியமான திட்டம், ரொம்ப பெரிய அளவிலான ஒரு திட்டம். இதில் புதிய தொழில்கள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற தொழில் நிறுவனங்களை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் இந்த திட்டத்தில் வந்து நம்மளால் மானியம் வந்து பெற முடியும். அடுத்தது சமாதான் திட்டம். இது பாருங்கள், இது என்ன அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள் தமிழக அரசிற்கு நிறுவன வரிகள் இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வணிக வரி, நிறுவன வரி கிடையாது, வணிக வரி கட்டணும். ஓகேவா? அப்போ வணிக வரி கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நாளாக கட்டாமல் விட்டுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது, அப்படி சேர்த்து பார்க்கும்போது நிறைய காசு இருக்கும். ஒரு 50 லட்சம் கிட்ட நீங்கள் வந்து வணிக வரி கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அதை பார்த்து பயந்துருவாங்க, என்னடா இது 50 லட்சம் வருது, சரி நம்ம வந்து கட்ட வேண்டாம், அப்படியே தமிழக அரசுக்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது அதற்காக தமிழக அரசு சார்பில் தொடங்கப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் தான் இந்த சமாதான் திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாடி நீங்கள் உங்களுடைய வரி சலுகை, வரி பாக்கியை நீங்கள் கட்டினீங்க, வணிக வரி பாக்கியை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் சலுகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் 50 லட்சம் கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமுக்குள்ளாடி கட்டினீங்க அப்படின்னா ஒரு 40 லட்சம் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அதை பார்த்தோன்னே பரவாயில்லையே, நம்ம இப்போவே கட்டிடுவோம், இன்னும் இதுக்கப்புறம் வந்து இன்னும் அதிகமாக காசு வந்து கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அபராதம் கூட கட்ட வேண்டியது இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதனால் இப்போவே நம்ம கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சமாதான் திட்டம். இது தமிழக அரசு தான் தொடங்கியிருந்தாங்க. இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இது அப்படின்னா, 2023ஆவது ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து 2024ஆவது ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இது வந்து செயல்படுத்தினாங்க. அப்போது வணிகர்கள், நிறுவனங்கள் இதெல்லாம் வணிக வரி நிலுவைத் தொகையை செலுத்துறதுக்காக புதிய அணுகுமுறை தான் இந்த திட்டம். இதன் மூலமாக அவங்களுக்கு கூடுதல் சலுகையும் வழங்கியிருந்தாங்க. இதில் வணிகர்கள் குறிப்பிட்ட சதவீத தொகையை வணிகர்கள் வந்து குறிப்பிட்ட சதவீத தொகையை செலுத்தி அவங்களுடைய வரி நிலுவை வழக்கிலிருந்து விடுவித்துக்க முடியும். இதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்க ஒழுங்காக கட்டிடுவாங்க. இதில் இன்னொரு ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, ரூபாய் 50,000 வரைக்கும் அவங்களுக்கு வரியோ இல்லை அதுக்கான வட்டியோ இல்லை அப்படின்னா அபராதமாக இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் இனிமேல் கட்ட வேண்டாம் அப்படின்னா அதை தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. அடுத்தது சுயசான்று திட்டம். இது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அதற்காக அனுமதி வாங்கணும் தானே. ஆனால் இது நம்மளே இதற்கான அனுமதி வந்து இணைய வழியாகவே வாங்கிடலாம். அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் சுயசான்று திட்டம். இது 2024ஆவது ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது 3500 சதுர அடி பரப்பில் கட்டப்படுற குடியிருப்பு கட்டுமானத்திற்கு இணைய வழியில் உடனடியாகவே நம்ம வந்து அனுமதி வாங்கலாம். இங்கே கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த அனுமதி நீங்கள் வாங்கிட்டு 5 ஆண்டுகளுக்குள்ளாடி கட்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இதுக்கான அனுமதி காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அனுமதி வாங்கணும் அப்படின்னா 3500 சதுர அடி கட்டட பரப்புக்குள்ளாடி நீங்கள் வந்து கட்டணும். அந்த கட்டட பரப்புக்குள்ளாடி தரைத்தளம் இருக்கணும். அதே கட்டட பரப்புக்குள்ளாடி முதல் தளமாக இருக்கணும். அந்த வரைக்கும் தான் நீங்கள் வந்து கட்ட முடியும். 2 தளம், 3 தளம், 5 தளம், 10 தளம் அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது. ஓகே, அனுமதி பெற கட்டடங்களுக்கும் சாலைகளுக்கும் இடையில் இருக்கிற தொலைவு 1.5 மீட்டராக இருக்கணும். அவ்வளோவாது இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நம்முடைய தமிழக அரசு 1000 இடங்களில் தமிழகம் முழுவதுமே
இலவச ஒய்ஃபை வசதி வந்து வழங்குறாங்க. இது இந்த ஆண்டு 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. சென்னை, மதுரை, திருச்சி உட்பட நகரங்கள்ல எல்லாம் 1000 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி வந்து வழங்குறாங்க. முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் 500 முக்கிய இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி வந்து தொடங்கியிருந்தாங்க. இதற்காக அவங்க எந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆக்ட் ஃபைபர் நெட் தான். இப்போ பிஎஸ்என்எல் கிடையாது, ஹேத்வேயும் கிடையாது, ஆக்ட் ஃபைபர் நெட். ஓகே, இது பார்த்துங்க. அடுத்தது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது வந்து இராணுவ வீரர்கள் இருக்காங்கள்ல, முன்னாள் இராணுவ படை வீரர்கள்லாம் இருக்காங்கள்ல, முன்னாள் படை வீரர்கள் அவங்க வந்து இப்போது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பில் தொடங்குற ஒரு திட்டம் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது. இது இந்த ஆண்டுடைய சுதந்திர தினத்தின் போது முதல்வரால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது 2024 ஆண்டு ஆகஸ்ட் 15 அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்குறதுக்காக ரூபாய் 1 கோடி வரைக்கும் வங்கி மூலமாக கடன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இதில் தொழில் தொடங்க கடன் தொகையில் 30% வந்து மூலதன மானியம் வழங்குவாங்க. அதே மாதிரி 3% வந்து வட்டி மானியமும் வழங்குவாங்க. இப்போது இது சம்மந்தமாக இப்போ அவங்க ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அது சம்மந்தமான திறன் பயிற்சி, அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் பயிற்சி இதெல்லாமே வழங்குவாங்க. இது இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களுடைய குடும்பத்திற்கும் வழங்குவாங்க. ஓகே, அடுத்தது முதல்வர் மருந்தகம் திட்டம். இப்போ வந்து மக்கள் மருந்தக திட்டத்தை வந்து மத்திய அரசு செயல்படுத்துகிறாங்கல்ல, அதே மாதிரி முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது வந்து இந்த ஆண்டு சுதந்திர தின உரையின் போது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டிருந்தார். இது எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னா 2025 ஆண்டு ஜனவரி 14 அடுத்த ஆண்டு பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான் தொடங்க போகிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறது தான். முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் 1000 மருந்தகங்கள் வந்து திறக்கப்படும். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லிட்டுருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். நம்ம நாட்டுடைய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, ஐஐடி, அதுக்கப்புறம் ஐஏஎஸ்சி, அதுக்கப்புறம் ஐஏஎம், இந்த மாதிரி முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்கே போய் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய முழு கல்வி செலவை நம்முடைய தமிழக அரசே ஏற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பு மிக்க விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழக அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு செல்கிற மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடிகள் வசதி பயன்படுத்திங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய நோட்ஸு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து போடுறோம். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.